गोपिका जीवनस्मरणं सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय स्वामी की श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்ற வைத்தான் அவன் நம்மை அளித்துக் காப்பான். பூமன்னமாறு பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னமாற நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நாவினால் நவிற்றின்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடிமைமையை தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. கோலச்சுரிசங்கை மாயன் செம்பாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழும் குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கருக்கேயும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. எல்லாம் வல்ல இறைவனும் ஸ்ரீ பூமிநீளா ஜாம்பவதியர் நகமலம் ஆலட்சிய சமயத்தினுமாகிய தெய்வீக வாசுதேவ சுவாமி திவ சரணாரவிந்தத்தை பணிந்து துவங்குகின்றேன். கனகரஜத சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவஸ்வாமி சக்கரம் அசுர நிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் பாந்தவோ விஷ்ணு சக்கரம் ராகவம் கருணாகரம் முனிசேவிதம் சுரவந்திதம் ஜானகி வதனாரவிந்த திவாகரம் குணபாஜனம் பாலிசூல பிரதீக்ஷணம் ஹனுமத்ரியம் கமலேக்ஷணம் ஜாதுதான பஜங்கரம் பிரணவாமி ராகவகுஞ்சரம் பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனகாரிணம் ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பரங்கதிம் யத்திபன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேதசமகல்மஷம் கோஷ்பதீகிருதவாராசிம் அசகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அட்சபந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜபம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுச்சம் श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यस्सोकवह्निं जनकात्मजायाव आधाय तेनैव ददाकलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयं आञ्जनेयं मतिपाटलाननं काञ्चनात्रिगमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र नमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुभगतसमाससन्धियोगं सममधुरोपनतर्थवाक्यवत्तं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसस्य वतं निशामयत्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयतिः प्रपञ्चनस्ते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवः पूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम पातु हनुमतो मूर्ति सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा சிவபதியான எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணினார் அப்படிங்கிறது சுருக்கம். தர்மங்கிறது முக்கியம். நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களுக்கு பேர் தர்மம்னு பேர். அதை வேதம் சொல்லி இருக்கிறபடி கடைப்பிடிக்கணும், ரிஷிகள் சொல்லி இருக்கிறபடி கடைப்பிடிக்கணும். நம்மளா மனசில் ஒன்றை தர்மம்னு நினச்சிட்டு பண்ணிடக்கூடாது. அப்போ சாஸ்திரம் விதிக்கலாம். சாஸ்திரம் விதிக்கிற தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை நடத்தி காட்டினார் ராமன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம தமிழில் ஒரு விஷயம் சொல்லுவோம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பா சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம்.
எல்லா சக்தியும் இருந்தாலும் ராமபிரான் அப்பா சொல்கிறத அப்படியே கேட்டான் அப்படின்னு, அப்பா சொல்கிறத கேட்குறான் அப்படின்னு. நான் இங்கேருந்து இப்படி பரப்புறான், அப்படியே பரப்புடுறேன் அப்படின்னு பரப்புறாராம். கௌசலா மாதா ராமபிரான் வரவேற்கிறாள். ராமபிரான் வந்திருக்கான், நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் நம்மள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு நினைக்கிறாள். நான் சொல்லு அவரை வரவேற்கிறார். ராமா வரணும், உனக்கு பட்டாபிஷேக காரியம்லாம் நன்னா நடக்கிறதா, நீ அப்பாவை போய் பார்த்தியா, சேவிச்சியா, ஆச்சாரியன்ட்ட சேவிச்சிட்டியா, நேற்று விரதமெல்லாம் சொல்லியா இருக்கியா அப்படின்னு தாயார் கேட்குறார் ராமபிரான்கிட்ட. ராமபிரான் சொல்கிறார், அந்த ஆசனத்தை கையினால் தொட்டுண்டார். அம்மா இப்போ ஆசனத்தில் உட்கார்றதுக்கு அடிக்க அவகாசம் இல்லை, எனக்கு அப்பா வேறு கட்டளை பண்ணியிருக்கார், அந்த கட்டளையை நான் ஏற்க போகிறேன். அம்மா சொல்கிறா, அப்படி என்ன கட்டளை? 14 வருஷம் கானகத்துக்கு போகணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், ரெண்டும் சொல்லியிருக்கார். மூர்ச்சை போட்டான். மூர்ச்சை போட்டு விழுந்தால் பராமரிக்கிறதுக்கு பின்னாலே இருந்து தூக்குறதுக்கு 2 பேர் வேணும் இல்லையா? எல்லாரும் அப்படியே பிடிச்சிட்டா, எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. முகத்தில் ஜலத்தை தெளிச்சுட்டான், முகத்தில் ஜலத்தை தெளித்து ஆசுவாசப்படுத்தி அவளை நிலைப்படுத்துகிறார்கள். கண்ணீருமாக ராமனையே பார்க்குறாள். கொஞ்ச நாள் கண்பட்டாமல் ராமனை திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்த்தாள். ராமா, நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து நிறைய கஷ்டம், குடும்பம்னா கஷ்டம்தான் இல்லையா? குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது பெண்களோட வாழ்க்கை, தியாக வாழ்க்கை. தியாக வாழ்க்கை பெண்கள் அது வரைக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு அம்மா அப்பா சகோதரர்கள் நம்ம வாழ்ந்த இடம், படித்த இடம், விளையாடின இடம் அப்படின்லாம் ஒரு இடத்துல இருந்துட்டு அதில் பாசம் காட்டி அன்பு காட்டி, பெண்களிடத்துல கொஞ்சம் அதிகமாகவே அன்பு காட்டும் தாய் தகப்பனார். அப்படி அன்பு காட்டி வளர்ந்த குழந்தைகள் திடீர்னு கல்யாணம் ஆன உடனே இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த தான் வாழ்ந்த சூழ்நிலையே விட்டுடும் இல்லையா? பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, தூரத்தில் கொடுத்தாச்சுன்னா அந்த பெண்கள் அந்த வாழ்ந்த சூழ்நிலையே மறந்துவிடும். இந்த மாதிரி அந்த இடத்துல மறக்கடிக்கவும் முடியாது, மனசில் மறக்கடிச்சும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. அப்புறம் போகிற இடத்துல தன்னை சேர்ந்த வாழை, தன்னுடைய கணவரை சேர்ந்தவர்களை அம்மா அம்மானு கூட்டுண்டு, அப்பா அப்பான்னு கூட்டுண்டு, அந்த சகோதரர்களை தன் சகோதரர்கள் மாவச்சுண்டு, அவங்க வீட்டு பெரியவங்களை பார்த்துட்டு, அவங்க வீட்டு காரியங்களை பார்த்துட்டு, அவள் குலதெய்வமே மாறி போய்ட்டுருக்கு. அவள் குலதெய்வம் அப்படின்னு வச்சிருந்து இப்படி ஒரு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அதுக்கப்புறம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம். அப்போ ஒரு பெண்கள் தியாகம் பண்ணி ஆகணும். அத்தனைய மனசனால் ஏற்பட்டிருக்கிற பந்த பாசங்களில் இருந்து வெளியில் வந்து, சில பேருக்கு படுத்துன இடத்துலையே திருப்பி படுத்துக்கலைன்னா தூக்கம் வரும். சில பேருக்கு படுத்துன இடத்துலையே படுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஒரு உணவு சாப்பிட்டுருந்தாலும் அந்த உணவே தான் சாப்பிட்டா தான் கரெக்டாக வரும். மாறினா ஒரு மாதிரி ஆகிடும். அப்படிலாம் இருக்கும். கிளைமேட் மாறி போனால் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? இடம் விட்டு ஊர் போனால் ஒரு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் இருந்துட்டு அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிட்டு தான் அதை பொறுப்பாக எடுத்துட்டு தான் அது இல்லையா, அவளுக்கு தான் எல்லா பொறுப்பும் இல்லையா? சாஸ்திரப்படி அந்த பெண்ணுக்கு தான் எல்லா பொறுப்பும். அந்த குடும்பத்தை பார்க்குற நிர்வாக பொறுப்பு முதற்கொண்டு இருக்கு. அப்போ அதில் பார்த்து அதில் யார் வேணாலும் இருப்பா. அந்த குடும்பத்தில் நிறைய அண்ணன் தம்பிகளோடு பிறந்திருக்கிறவாளாக இருந்தால், அக்கா தம்பிகளோட பிறந்திருக்கிறவாளாக இருந்தால், நிறையா நாத்தனார் நிறையா மச்சினர்மார்கள்லாம் இருப்பாள். அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் அவள் உறவுகள்லாம் இருப்பாள். எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு சாதம் அடிப்பாளோ தெரியாது, எவ்வளவு தளிகை பண்ணுவாளோ தெரியாது, எவ்வளவு பாத்திரம் தேய்ப்பாளோ தெரியாது. அந்த காலத்தில் இப்போ மாதிரி வசதிகள்லாம் கிடையாது இல்லையா? எல்லாம் அவளே செஞ்சாகணும் இல்லையா? வீடு கூட்டுறதுல ஆரம்பித்து காலத்தால் தெளிச்சு பெருக்கி கோலம் போடுறதுல ஆரம்பித்து எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு அவள் சொல்கிறதையும் கேட்டுட்டு ஒரு பதிவிரதா தர்மம், இந்த தர்மத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட தர்மம் பெண்களோட தர்மம். நான் கோசல தேசத்திலேயே தான் பிறந்தேன், கோசல தேசத்திலேயே தான் வளர்ந்தேன், கோசல தேசத்திலேயே தான் இருக்கேன். கோசலான்னு பேர் இல்லையா?
கோசலான்னு தான் பேர். ஆனால் அந்த ஆத்து பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு அப்படி இருக்க முடியல என்னால், இல்லையா? நிறைய பொறுப்பு, ராணி, பட்டத்து ராணி, முதல் ராணி அப்படின்னு சொல்லும்போது ராஜா வந்து காரணா காரியங்களால் நிறைய திருமணம் பண்ணிக்கணும். அப்படி திருமணம் பண்ணவும் 320 பத்னிகள் தசரதனுக்குன்னு சொல்கிறான். 360 பத்னிகளுக்கும் எப்படி இருந்தாலும் பின்னால் தசரதர் சொல்ல வர்றாரு, இல்லையா? 320 பத்னிகளுக்கும் இவள் தாய் மாதிரி இருந்தாளாம், ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்தாள் அப்படின்னு சொல்கிறார். பின்னால் வரக்கூடிய மனைவிகள்லாம் இல்லையோ தனக்கு சக்களத்தின்னு நினைக்கல, அம்மா இதெல்லாம் குழந்தைகள் நம்மளை நம்பி வந்திருக்க குழந்தை அப்படின்னு அத்தனை பேரையும் பார்த்துட்டாள். அப்புறம் சொல்கிறார் தசரதரே தன் வாக்குனால சொல்கிறார், அவள் எப்படி இருந்தா என்கிட்ட கோசலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அவள் வந்து திருமங்கல்யம் முடியும் போது பின்னாலே இருந்து நாத்தனார் முடிவாளை கூட பிறந்த சகோதரி, அதான் திருமங்கல்யம் முடிகிறதுக்கு இந்த சகோதரி மாதிரி. ஏன்னா இவருக்கு சகோதரி இல்லை, சகோதரி ஸ்தானத்தில் யார் இருந்தானா கோசலை இருக்க முடிஞ்சாள். பார்த்துக்கும் போது அம்மாவாக இருந்தா இல்லையா, சகோதரி மாதிரி இருந்து பின்னால் முடிஞ்சு விட்டாள். அந்த குழந்தைகளை தான் பெற்ற குழந்தைகள் மாதிரி அவளுடைய சுத்தங்கள் எல்லாம் பார்த்துட்டாள். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் 4 பேர் வரைச்ச வித்தியாசம் போக்காமல் எல்லா குழந்தைகளையும் ஒன்று போல் பார்த்துட்டாள். ஜனங்களை பார்க்கறது இல்லையா, ஒரு மந்திரிக்கு எவ்வளவு பொறுப்பு உண்டோ அவ்வளவு பொறுப்பு ராணிக்கு உண்டு. அந்த ராணி இல்லையா, செஸ் விளையாடுறவளுக்குலாம் தெரியும் ராணிக்கு என்ன பவர் உண்டு இல்லையா? ஏன்னா ராணிக்கு அப்படி ஒரு பவர் உண்டு எப்போவுமே, இல்லையா? அவ்வளவு பவர், அவ்வளவு பொறுப்பு இருக்குது. அவ்வளவு பொறுப்பு ராஜாவை காப்பாற்றுற பொறுப்புல இருந்து இருக்குது. ராஜாவை காப்பாற்றணும். அந்தரங்கம் அப்படின்னு சொன்னால் அந்தரங்கமான காவலர்கள்லாம் இருப்பாள், மெய்காப்பாளர்கள்னு சொல்லுவாள். நம்ம ரங்கநாதனுக்கு பக்கத்தில் கையில் கத்தி வச்சுட்டே நிற்கிறான். இல்லை பிள்ளவரங்காவல்லிதாசருடைய வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தார் எம்பெருமானார். கையில் கத்தி வச்சுட்டே நிற்பான். கத்தி என்னத்துக்கு? அடுத்தவனை அடிக்கிறதுக்கா, அடுத்தவனை வெட்டுறதுக்கான இல்லை. எப்படி பொறுப்பு சொல்கிறார் குரு பரம்பரையில்? அவள் கையில் கத்தி வச்சுட்டே இருப்பா. ரங்கநாதனுக்கு ஏதாவது ஒரு காணி வந்ததுன்னா இல்லையா, அதை ஜெயிச்சு விட்டு தன்னால் தான் வந்ததுன்னு தன்னை தண்டிச்சுட்டுருவாளாம், இல்லையோ? அந்த அளவுக்கு இவா தண்டிச்சுட்டுற பொறாளேங்கிறதுக்காகவே எல்லாரும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காவல், மெய்க்காவல். அப்படி ஒரு பிள்ளவரங்காவலிதாசர் வம்சத்தில் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அவளுக்கு அந்த ரைட்டு உண்டு. அவள் கையில் அந்த கத்தி வச்சுட்டே இருப்பாள். அது மாதிரி அப்போ பொறுப்பு. இப்போ மெய்க்காவலருக்கு எவ்வளவு பொறுப்பு உண்டோ அவ்வளவு பொறுப்பு இந்த ராணிக்கு உண்டு, இல்லையா? ராஜாவை பார்த்துக்க, இல்லையா? மெய்ப்பொருள் நாயனார் கதையிலே அது மாதிரி தான் சொல்கிறேன், இல்லையா? தத்தன் அப்படின்னு சொல்கிறவா மெய்க்காவலன் அப்படிங்கிறத காட்டிலும் மந்திரிங்கிறத காட்டிலும் பொறுப்பாக இருந்தாராம். இப்படி பார்த்துட்டே இருந்தார். மெய்ப்பொருள் நாயனார் அடிக்கிறதுக்கு வரான், எதிரி வரான் அப்படின்னு முத்தநாதன்னு பேர் வந்து, இல்லையா? இவரை வேற எதுலையும் வீழ்த்த முடியாது, யாரையும் ஜெயிச்சு வீழ்த்த முடியாது. இவரை எல்லாத்தையும் வெற்றி பெறார். சிவபக்தர் அப்படின்னு சொன்னால் இவரை வீழ்த்தணும் அப்படின்னா நம்மளும் ஒரு சிவபக்தன் மாதிரி போனால் தான் வீழ்த்தலாம். அப்படின்றதுனால ஒரு வேஷம் போட்டுட்டு அது பொய்த்தவ வேடம் பூண்டு, அழகா சேக்கலார் சொல்கிறார், பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தனான். பொய்யா ஒரு வேஷம் அப்படி போட்டுட்டு வரும். ஆனால் பொய் வேஷம் போட்டிருக்கான்னு தெரியும், முத்தநாதன்னு தெரியும். ராஜாவுக்கு அவ்வளவு தெரியாமல் இருக்குமான்னா சாமுத்திரிகா லட்சணம் முதல்கண்டு தெரியும் ராஜாவுக்கு, எல்லாம் தெரிஞ்சவா. அப்போது ஒரு அரசன் இப்படி பார்த்த உடனே இவன் வரான், இவன் எதிரி, இவன் எதிர்நாட்டை சேர்ந்தவன்னு தெரியும். அதுவும் முத்தநாதன் பிரபலமான அரசன் தெரியும். அப்போ முத்தநாதன் வேஷம் போட்டுன்னு வந்தாலும் தெரியும் மெய்ப்பொருள் நாயனார். ஆனால் அவன் போட்டுருக்கிற வேஷம் சிவ வேஷமாச்சே, போட்டுருக்கிற வேஷம் சிவனடியார் வேஷமாச்சே. இப்போ சிவனடியார் மதிக்கிறார். சிவனடியார் அந்த வேஷத்துக்கே மதிப்பான். வந்திருக்கிறவன் எதிரின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கணும் மதித்து அவனுக்கு மதிப்பு கொடுத்து உட்கார வச்சு நான் தனியாக உபதேசம் பண்ணணும்னு சொல்கிறான். தனியாக உபதேசம் பண்ணுறது எவ்வளோ ஆபத்து, இல்லையா? அவன் வந்து ஏட்டை வச்சுட்டு உள்ளே வந்தால் அவனை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிற மனோபம். ஏன்னா ஒரு சிவனடியார் அந்த மனோபாவம் பூரா இருந்தது இவருக்கு. அப்புறம் என்னாச்சு, நான் உபதேசம் பண்ணுற மாதிரி குத்திவிட்டான். குத்திட்ட பிறகும் தத்தன் தாவி போய் பிடிக்கிறான். பிடிக்கும்போது சொல்கிறார், தத்தா ஒன்றும் செய்யாத, எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லா வரைக்கும் இவரை கொண்டு போய் விட்டுட்டுவான். ஏன்னா சிவனடியார், அவர் கையினால் நான் மரணம் அடைஞ்சா எனக்கு பாக்கியம் அப்படின்னு ஒரு எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு நிலை
அது பார்க்கணும். இந்த அடியார்கள்ட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இப்போ மெய்க்காப்பாளன்னா எத்தில் வேணாலும் நிற்கணுமே, அப்படி ஒரு மெய்க்காப்பாளன் தத்தம் நின்ன மாதிரி இருக்கிறா அப்படின்னா கௌசலை அப்படி பார்த்துட்டு இல்லையா. அப்போ எல்லா பொறுப்பும் இல்லையா ஒரு சேடி மாதிரி இருப்பாள். திடீர்னு திட்டணும்னா யாரையும் திட்ட முடியாது, வீட்டிலையே பார்க்கலாம். வெளியில் எங்கேயானு கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டான்னா திட்டத்துக்கு வேறு ஆள் இருக்காது. யாரும் நான் மனைவி தான் மாட்டிப்பா திட்டுறதுக்கு திட்டுறா. அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சமாதானமாக பண்ணுவாள். அது மாதிரி எங்கேன்னா அவளுக்கு அவுட்லெட் வேறு இல்லை, மனைவிட்டு தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அப்போ ராணிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது, ராணி எவ்வளவு வாங்கியிருப்ப திட்டு பாருங்க இல்லையா. அப்போ அவ்வளவு பொறுத்துட்டு இருந்து கௌசல மாதா இப்படி பார்த்துட்டாள் சார். அப்போது கஷ்டம் அப்படிங்கிறது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்னு நினைக்காத ஒரு வாழ்க்கை பெண்களுடைய வாழ்க்கை. கஷ்டம்னு நினைக்கும் மாமியாரை பார்த்துக்கிறதோ மாமனாரை பார்த்துக்கிறதோ குடும்பத்தை பார்த்துக்கிறதோ கஷ்டம் அப்படின்னு நினைக்காம ஒரு வாழ்க்கை அது அந்த குடும்பத்தில் ஒரு ஜாலியாக இருந்துட்டு அதை ஒரு பொறுப்பாக இருந்துட்டு பெண்கள். அப்போ அந்த வாழ்க்கை தியாகமான வாழ்க்கை. நான் அப்போ ஆரம்பத்திலேருந்து இப்படி இருந்துட்டேன், எனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்கல. ராமா நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெருமை கிடைச்சது இல்லையா. நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஓ நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவே இல்லையா, உன்னை பார்க்கலாம். வேறு ராஜ்ய பரிபாலனம் என்ன வாங்கிட்டு போகிறா இல்லையா, எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறா. ஆனாலும் அந்த குழந்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். நம்ம பொறுப்பு இதுக்கு தானே தபஸ் பண்ணார், இதுக்கு தானே இப்படி ஒரு குழந்தை பிறந்து நாம் இந்த நம்முடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பார்த்துட்ட மாதிரி இந்த ஜனங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு நாள் பிரயத்தனம். அவரோட கூட பிரயத்தனப்பட்டிருக்காள் இல்லையா, கௌசலையும் அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்காள் இல்லையா. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போய் அவர் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி இந்த குழந்தைய அருமை குழந்தை ஒரு குழந்தை பிறந்தான். இந்த குழந்தைக்கு ஒரு பட்டாபிஷேகம் ஆகும்னு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்டிருக்கும் போது நீ காட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறியே, எனக்கு இந்த சுகமும் இல்லாமல் இல்லையா, சுகம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு இல்லாமல் இந்த ஒரு சின்ன சுகம் கூட என் வாழ்க்கையில் கிடைக்காம போயிடுத்தே, உன்னால் கிடைக்கும்னு நினச்சேன். இது ஒரு வருத்தப்பட்டு நியாயமான வருத்தப்பட்டுட்டாள். ராமா தர்மம் முக்கியம் இல்லையா, தர்மத்தை நீ கடைப்பிடிக்கிற முக்கியம். ராமா நீ காட்டுக்கு போக வேண்டாம், காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நான் அம்மா சொல்கிறேன், நீ காட்டுக்கு போக வேண்டாம். பரதனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணட்டும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டும். ஆள் நல்ல குழந்தை, உன்னை காலெலாம் நன்னா பார்த்துக்கும். அதே வார்த்தை தான் இல்லையா, ராமன் சொன்ன அதே வார்த்தை. உன்னை காலெலாம் நன்னா பார்த்துக்கும் ஆழட்டம். ஆனால் நீ இங்கேயே ஒரு இடத்துல ஓரமாக இருந்துடுவேன், எங்கூடையே இருந்துடுவேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆறு கண்ணையும் நீ பட வேண்டாம், படக்கூடாது அவ்வளோதானே. நீ ஒரு ரூமில் இருந்துடு, ஒரு சாதாரண ஒரு குடிசையில் போட்டு ஊருக்கு எல்லையில் இருக்கும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ அங்கே இருந்துடு. நீ எந்த ராஜ்ய சுகத்தையும் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நீ காட்டுக்கு போகாதராமா, காட்டுக்கு போகாதராமா. தெரிஞ்சரா ராமபிரானுக்கு எப்படி இருக்கும் அந்த மனோநிலை. அம்மா அப்படி சொல்கிறார், அம்மா அப்பா சொல்கிறது கேட்க வேண்டாம், அப்பா ஒரு காரணம் இல்லாமல் எனக்கு ஒரு ஆக்கியம் பண்ண மாட்டாங்க, தாய் தகப்பனார் பிள்ளைகளை கெடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் பின்னணி இருக்கும், அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லது தானே, நான் கானகத்துக்கு போகிறேன், எனக்கு வழக்கம் தானே, அதனால் போகிறது தான், தெரிஞ்சுக்கிறது தானே, அதனால் நான் போய் வரேன், கானகத்துக்கு போயிட்டு வரேன், என்னை அனுமதிக்கோ, அப்பா சொன்னபடி நான் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கோ, அனுமதி கொடுங்கோ அப்படின்னா அனுமதி கொடுக்கவும் முடியல அவனால் இல்லையோ. அப்போ சொல்கிறாள், ராமா நீ காட்டில் போய் என்ன பண்ணுவேன், தனியாக போய் என்ன பண்ணுவேன், நான் உன் கூட என்னையும் கூட்டிகிட்டு போ, காட்டுக்கு என்னையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போ, நானும் உன் கூடயே வந்துடுறேன். காடு கஷ்டம்னு நினைக்காத, காட்டில் நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்காத, நான் உன் கூட வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உன் கூடயே இருந்துடும். அதனால எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், மனசுக்கு குழந்தை கூட இருக்கும் அப்படின்னு சுகம் கிடைக்கும். ஏன்னா போய் சொல் தாய்மார்கள்லாம் குழந்தைகளை பராமரிக்கிறது தான் ஒரு பெரிய சுகம். குழந்தைகளை அது எவ்வளவு சேட்டை பண்ணாலும் அடித்தாலும் திட்டினாலும் குழந்தைகளை பார்த்துக்கிறது
இருந்தாலும் கதையெல்லாம் உண்டு இல்லையா. அப்படிலாம் தாய்மார்களுக்கு தான் தாய் ஒரு நேரம் குழந்தை தவறுதெல்லாம் நினைக்க மாட்டா, குழந்தைக்கு செய்யக்கூடாது நினைக்க மாட்டா, எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்கிறது தானே. அதனால் உன் கூட இருந்துட்டா எனக்கு ஒரு சுகம்ப்பா, நான் கூட இருக்கிறது. அம்மா நீங்கள் இப்படி சொல்லலாமா, தர்மத்தை அனுஷ்டிக்கணும் இல்லையா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறது தானே சுகம். அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது பிள்ளைக்கு எப்படி கடமையும், அது மாதிரி கணவன் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் மனைவிக்கு கௌரவம். கணவன் பதி பரமேஸ்வரனா நினச்சி பதி என்னதான் கஷ்டப்பட்டாலும் பதி கஷ்டப்படுத்தினாலும் பதியினிடத்துல மரியாதையோடு இருந்து அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது தானே ஒரு பெண்ணுக்கு கடமை. நீங்கள் ராணி இல்லையா, நீங்கள் இப்படி சொல்லலாமா, நீங்கள் இருந்து அப்பா கூட இருக்கணும், அதுவும் வயசான அப்பா. இப்போ பார்த்துக்கிறது யாருமா இருக்கா, நானும் காட்டுக்கு போயிட்டேன், அப்பாவை யாரும் பார்த்துப்பாரு, நீங்கள் தானே பார்த்துக்கலாம். பொறுப்பாக பார்த்துட்ட விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். அப்பாவுக்கு என்ன வேணும், எப்போ என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். அதுலேயே சில குழந்தைகள் இருக்கும், பாட்டி பார்த்துட்டே இருப்பா, அம்மா பார்த்துட்டே இருப்பா, இந்த குழந்தை செல்ல குழந்தையாகவே இருக்கும், என்ன தெரியாது, என்ன பண்ண போகிறோம்னே தெரியாது இல்லையா. கடைசியில் என்னன்னா கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. சொல்லி கொடுத்துருந்தாலும் அந்த குழந்தைக்கு தனியாக போகும்போது அதெல்லாம் ஒன்றும் பழக்கத்துக்கு வராது, கொஞ்சம் நாள் ஆகும் பழக்கத்துக்கு வர்றதுக்கு. அது மாதிரி இந்த இவ்வளவு ராணிகள் இருந்தாலும் இத்தனை ராணிகளுக்கும் பழக்கம் ஏன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு கௌசலையே பார்த்து எல்லாம் கௌசலையே பார்த்து அவள் கஷ்டப்படுவா இவா கஷ்டப்படுவான்னு தான் கஷ்டத்தை தாங்கிட்டு எல்லாத்தையும் தான் பழக்கிற பழக்கம் பெரியவாளுக்கெல்லாம் அப்படி உண்டு. வயசான பாட்டிகள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் நிறையா, அவ்வளோ வேலையும் செய்யும். ஸ்ரீ ஜெயந்தினா இப்போல்லாம் 4 பட்சணம் பண்ணுறோமே, அதெல்லாம் கிடையாது. 64 பட்சணம் பண்ணலாம், 24 வகையான பட்சணம் பண்ணலாம். அது மெனு சொல்லுவா, அதை போட்டு இடிக்கணும். இப்போ மாதிரி மிஷின்லாம் கிடையாது, இடிக்கணும். இடித்து அதை சலித்து மாவுகள்லாம் தயார் பண்ணி அதுக்கான மாவு, ஈர மாவு தயார் பண்ணுறது, காஞ்ச மாவு தயார் பண்ணுறது, பயத்த மாவு தயார் பண்ணுறது, இப்படி விதவிதமாக மாவெல்லாம் முதல்ல மெட்டீரியல் தயார் பண்ணணும்ல, எல்லாம் பண்ணி அதை பண்ணுற விதத்தில் பண்ணணும். அருமையாக இருக்கும் இல்லையா. 64 பட்சணம். லாடுனா லாடுலேயே 12 லாடு வரும் இல்லையா. அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு பாட்டே வச்சுருக்காங்க. அவ்வளோ அந்த பாட்டு ஏன்னா இந்த மாதிரி ஞாபகத்துக்காக தான் அந்த பாட்டெலாம், அந்த பாட்டை வச்சுன்னா ஞாபகம் இந்த வரும் இல்லையா. அந்த பாட்டை வச்சு இத்தனை நாள் பட்சணம் பண்ணணும். பட்சணம் பண்ணுறதோடு இல்லை, நிறைய பழங்கள்லாம் வாங்கி பழங்கள்லாம் விதவிதமாக நறுக்கி அதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்து சுக்கு வெல்லம் பெருமாளுக்கு வயிற்றில் இல்லையா கஷ்டப்பட்டுடும், அதுக்காக சுக்கு வெல்லமெல்லாம் பண்ணி வச்சு புளியம்பிஞ்சி பிடிக்குமா கண்ணனுக்கு, புளியம்பிஞ்சி இங்கே இருந்தோ கொண்டு வர சொல்லி அதெல்லாம் எடுத்து கரெக்டாக ஆஞ்சி சின்ன மட்டும்தான் இருக்கும். புளியம்பிஞ்சி புளியம் கொழுந்து இல்லையா, இதெல்லாம் சிறு சுவை குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்கும். இலந்தப்பழம் மண்டை இது நோட்டு இருக்கும் குழந்தைகள் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஒரு அழகான ஒரு இது இவ்வளவும் தயார் பண்ணுவாள் இந்த பாட்டி. உட்காண்டு அவ்வளவும் தயார் பண்ணும். இவா 10 பேர் இருப்பா, இருந்தாலும் அந்த பாட்டியெல்லாம் இழுத்து போட்டு இதை பாருன்னு தானே பார்க்குறது. இந்த மாதிரி கோசலை மூத்தவளாக இருக்கிறதுனால எல்லார் வேலையும் தான் இழுத்து போட்டுட்டு ஒரு பெரிய லீடர்ஷிப் இருக்கு இல்லையா. ஆனால் அந்த கோசலை அப்படி இருக்கு. இந்த மாதா நீங்கள் வீட்டை கவனிச்சிக்க வேண்டியவா நீங்கள் தானே. நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு தானே தெரியும் என்ன எப்போ பண்ணணும். சம்பிரதாயம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு சம்பிரதாயம், எப்படி போகணும் கோவிலுக்கு, எந்த மாதிரி புடவை கட்டிக்கணும், இதெல்லாம் சம்பிரதாயம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. இப்போ தீபாவளினா என்ன பண்ணணும், கார்த்திகெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த ராஜ தர்பாரில் இந்த இடத்துல இந்த இக்ஷ்வாகு குலத்தில் பெரியவர்கள் வழியாக எதை பண்ணிட்டு வந்திருக்கா அது உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அப்போ நீங்கள் அரசாங்கத்தில் இருந்ததா நீங்களே விட்டுட்டு போயிட்டா நாளைக்கு கோசல மாதா விட்டுட்டு போயிட்டா அப்படி தான் தோணும். ராஜா வயசான ராஜா விட்டுட்டு கோசலமா அப்படி தான் சொல்லுவா. பிள்ளை போனாலும் சொல்ல மாட்டாளே இல்லையா. வயசான ராஜா விடுறதுக்கு இது சந்தர்ப்பமும் இல்லை. அதனால இப்போ ராஜ்யம் அவஸ்தையாக இருக்கிற பொழுது ராஜாவுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. பயம் வரும், எப்படி பார்த்துக்க போகிறோம்னு தோணும். ஏன்னா கலகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஒருத்தரும் இருப்பா, தேசம்னு இருந்தால் பலவிதமாக இருக்கும், பல கலகங்கள் வரத்தான் செய்யும்.
கட்சி வரும். எப்படி கட்சி வரும் அப்படின்னா, பரதன் சார்பாக சில பேர் பேசுவா, இவா கைகேயி சார்பாக சில பேர் பேசுவா, அப்படியெல்லாம் வரும். அரசாங்கம்னா அப்படித்தானே. அப்போ அப்படி வந்தபோது ஒரு குழப்பம் வரும், உள்நாட்டு குழப்பம்னு சொல்லுவாள். அது மாதிரி குழப்பம் வர சந்தர்ப்பம். இந்த டயத்தில் நீ ராணி பக்கத்தில் இருந்து மந்திரி மாதிரி இருந்து பார்க்க வேண்டிய நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? அதனால் நீங்கள் பார்க்கணும் கூட இருந்து. நீங்கள் இப்போ விட்டுட்டு வரலாமா, சொல்லலாமா? நீங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கிறதான தர்மம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த போயிட்டு 7 இல்லையா, 7 அப்புறம் ஒரு 2 திருப்பி வந்துடுவேன். 7 வருஷம்தான் விருந்து போயிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கணக்கு சொல்கிறேன் இல்லையா, 4 5 அப்படி ஒரு கணக்கு சொல்கிறேன். அப்படி போயிட்டு வந்துடுவேன். அது ஈஸியாக இருக்கும். எனக்கு அங்கெல்லாம் நல்லா எல்லோரும் பார்த்துப்பா என்ன காட்டில், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் போயிட்டு வரேன். எனக்கு ஜபத்தில் ஆசை, தபத்தில் ஆசை. தபம் பண்ணுறது ராஜாக்களுக்கு வழக்கம் தானே. நான் தபஸ் பண்ணுவேன், நான் பண்ணிட்டு வருவேன். 14 வருஷத்தில் வந்துடுவேம்மா. நீங்கள் அது வரைக்கும் இப்போ 14 வருஷம் தானே. ஏன்னா 60,000 வருஷம் வாழ்ந்த ராஜா, இந்த நீண்ட ஆழ்கிறதுனால 14 வருஷங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா. இப்போ 14 வருஷங்கிறது ஒரு தலைமுறையே போயிடும் இல்லையா. அப்போ 14 வருஷங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் 14 வருஷம் தானே நான் வந்துடுவேன் இல்லையா. இப்படியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அம்மா மறுபடியும் முயற்சி போட்டு விழற அம்மாவை தெளியப்படுத்தி சமாதானப்படுத்தி. ஏன்னா அம்மாவுக்கு தைரியம் சொல்லாமல் போகக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு கடமை என்னன்னா, தன்னுடைய தாய்க்கு தைரியப்படுத்தணும். தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அம்மாவுக்கு வயிறு பிடிக்கக்கூடாது. கஷ்டம் வந்துடுத்து பிள்ளைகளால் அப்படின்னு அம்மா வயிற்றில் ஒரு சுருட்டி வரும், ஒரு கவலை வரும். அப்போ வயிறு தான் பிடிக்கும். பெத்த வயிறு இல்லையா, இந்த வயிற்றில் நமக்கே இப்போ ஒரு கவலை வந்ததுன்னா டக்குன்னு வயிறில் தான் கோளாறு ஏற்படும். அந்த வயிற்றை பிடிக்கக்கூடாதுன்னு அவள் தான் பிள்ளை. அம்மா வயிற்றுக்கு கலக்கம் ஏற்படுத்தவே கூடாது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அம்மாவுக்கு அவனால் ஒரு கஷ்டம் வரக்கூடாது. அப்போ வச்சுட்டுருப்பா, அம்மா 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 அம்மான்னு கிருஷ்ணாவதாரத்தில் பூரா பார்க்குறோம் இல்லையா. அம்மா 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 விட்டு போயிட்டானே தவிர, யசோதம்மாட்ட இருந்தபடி விளையாடிகிட்டே இருந்தானே தவிர, ஆனால் அந்த அம்மாவை அப்படியே சிந்தனையில் வச்சேன். அம்மா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. குழந்தைகளுடைய சிந்தனையே அம்மாவை காப்பாற்று இல்லையா. அப்போ அம்மாவோட வயிறு எந்த விதத்துலையும் கலங்காமல் பார்த்துக்கிறவன் தான் பிள்ளை. அதனால் சொல்கிறேன் இல்லையா, அம்மா நீங்கள் என் கூட வந்துட்டாலும் அந்த உலகம் ஏற்றுக்காது. நாம நினச்சிட்டே பிள்ளை நினச்சிட்டே இருப்பான். அதனால் அம்மா விஷயம் வந்துட்டாங்க நீங்கள். அதனால் நீங்கள் தர்மத்தை கடைப்பிடி. தர்மத்துக்கு ஏற்றுவாக இருக்கிறதுக்கு தான் நம்ம குடும்பம் என்னத்துக்கு? தர்மத்துக்கு தான். தர்மத்தை படிக்கிற படிப்பு என்னத்துக்கு? தர்மத்தை செய்யறதுக்கு தான். தர்மத்தை காப்பாற்ற தான் பகவானே வர. தர்ம சம்ஸ்தாபனாத்தாயன். அவர் பிறவி இல்லாத ஒருத்தன், பிறப்புங்கிற ஒரு தலையெழுத்தே இல்லை. நமக்கெல்லாம் தலையெழுத்து இருக்கு இல்லையா. நம்ம பண்ண பாவ புண்ணியத்தை ஒரு பிறக்கணும். எந்த இடத்துல பிறக்கணும், என்ன பிறக்கணும் கணக்கு இருக்கு. ஆனால் அந்த தலையெழுத்தே இல்லை இறைவனுக்கு. ஆனால் இறைவன் ஏன் பிறக்கிறான்னா, நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக பிறப்பில்லாதவன் பிறக்கிறான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே வேதம் சொல்லிட்டு. பிறப்பில்லாதவன் பிறக்கிறான். ஒரு தலையெழுத்தே இல்லை. ஆனால் அவன் பிறக்கிறான். பிறந்து கஷ்டப்படுறான். இங்கே கஷ்டப்படுறான். ராமன் பட்ட கஷ்டம், கிருஷ்ணன் பட்ட கஷ்டம் பார்க்குறோம் இல்லையா. கிருஷ்ணாவதாரம் ஜாலியாக கொண்டு போகிறாரே தவிர, அது பிறந்ததுலேருந்து ஆபத்து இல்லையா. பிறந்ததுலேருந்து ஆபத்து. சிறையிலேருந்து பிறந்தார், சிறையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். யமுனா நதி பிறங்கிறது. அவர் பூதனா வரான், சகடாசுரன் வரான், திருநாவன் வரான், மகாசுரன் வரான், அகாசுரன் வரான். ஆனால் ஜாலியாக இருக்கார் கண்ணா இல்லையோ, ஜாலியாக இருக்கார். ஆனால் ஆபத்து வருது. இந்த ஆபத்தை சமாளிச்சுட்டு மனுஷனாக பிறந்தா கஷ்டங்கள் தான் இல்லையா. சொந்தக்காரால காப்பாற்றணும், பொறுப்பு இல்லையா. துவாரகையிலேயே இருந்துள்ளாமே, எனத்துக்காக இங்கேருந்து அஸ்தினாபுரத்தில் போய் அவனுக்கு தேர் ஓட்டிட்டு அவன் கூட அத்தை அத்தாண்டு உறவு கொண்டாடிட்டு இல்லையா. அவன் வீட்டில் போய் எச்சலையெல்லாம் எடுத்துட்டு, இதெல்லாம் என்னன்னா பொறுப்பு இல்லையா. கஷ்டம்னு நினைக்காம ஒரு பொறுப்பு. விழுந்து வேலை செஞ்சவன் கடைசி வரைக்கும் கண்ணன் தான். கண்ணன் மாதிரி யாரும் கைக்கரியம் பண்ண முடியும். அவ்வளவு பொறுப்பாக நடத்தினார். கிருஷ்ணாவதாரம் ஜாலியாக சொல்லுவோம், ஜாலியான ஒரு அவதாரம். ஆனால் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளவு பொறுப்பு, எத்தனை பேரை காப்பாற்ற பொறுப்பு, எத்தனை பேருக்காக எந்தெந்த இடத்துல எவ்வளவு பாடுபட்டு, எத்தனை பேர் திருட்டினா, எத்தனை பேர் வச்சான். ஒரு ராஜா இல்லையா எப்படி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இழுத்து அந்த கஷ்டங்கள்லாம் எடுத்து தலையில் போட்டுட்டு இவன் போய் நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி
எல்லாம் சொந்தக்காராளை பார்க்கணும், உறவுக்காராளை பார்க்கணும், தர்மத்தை காப்பாற்றணும், ராஜ்யத்தை காப்பாற்றணும் இல்லையா? யாரோ எங்கேயோ இருந்தான், யாரோ ராட்சதம் தூக்கிட்டு போயிட்டான், அவாத்த பண்ண தூக்கிட்டு போனான், அவன் வீட்டு பையன் போய் காப்பாற்றுறான்னு இல்லாமல் இவன் போய் நின்று ஒருத்தரும் காப்பாற்ற முடியல. இவன் போய் நின்று நான் தான் பொறுப்பு நரகாசுரன்ட்டேன்னு வீட்டு கொண்டு வரான். அதே மாதிரி பசங்களெல்லாம் பூரா அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தான். அவ்வளவு பசங்களையும் நான் நரமேற்ற யாகம் பண்ண போகிறேன்னு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தான் இல்லையா? ஜராசந்தன்ட்ட போய் அவனை அப்படிப்பட்டு இப்படி பண்ணி அவனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட்டு கடைசியில் ஜராசந்தனை வதம் பண்ணி அத்தனை பேரையும் விடுதலை பண்ணான். இப்போ பொறுப்பு இல்லையா? தேசத்தை காப்பாற்றணும், தேசத்தை ஆளுகிற ராஜாவை காப்பாற்ற பொறுப்பு அவருக்கு. அப்புறம் ராஜகுமாரன் எல்லா ராஜாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இல்லையா? தேசத்தை மட்டும் காப்பாற்றல, தேசத்தை ஆள்றவாள் காப்பாற்றுற பொறுப்பு கண்ணனுக்கு. எவ்வளவு பொறுப்பு! ஆரம்பத்திலேருந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரையும் பொறுப்பு அப்படின்னு கண்ணன். நமக்கு பார்க்குறப்ப கிருஷ்ணாவதாரம் ஜாலியாக தெரியும், ராமாவதாரம் கஷ்டப்படுறதா தெரியும். அண்ணா சொல்லுவார், ராமனை எத்தனை பேர் காப்பாற்றுறான் பார்த்தியா, கிருஷ்ணனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்தாரா இல்லையோ? ராமனை எத்தனை பேர் காப்பாற்றுறான், அம்மா அப்பா எல்லாம் செல்லந்தான். ராமனை பார்த்தா அயோத்தியில் ஆனால் மக்கள் உயிராக இருந்தார், போன இடத்துலையும் எல்லாரும் உயிராக இருந்தார் ராமன்கிட்ட. ராமன் செல்லந்தான், ஒத்தட்டியா விஷம் ஆயினாரா ராமன் இல்லையே? கண்ணன் எத்தனை பேர் விஷமாயிருந்தான், ஓட விரட்டினான், எல்லாத்தையும் பொறுத்துட்டாரு. இப்போ கண்ணனை காப்பாற்றுறாள், ராமனை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேர் இருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க, கண்ணனை காப்பாற்றுறதுக்கு யாரும் இருந்தாங்க. இது மாதிரி பொறுப்பு. ஒரு அவதாரத்தில் வந்தால் கூட பகவான் சர்வேஸ்வரன், சர்வசக்தன், சர்வநியாமகன், சர்வாந்தர்யாமி, எல்லாத்தையும் செய்யறதுக்கு வல்லவன், எல்லா சக்திகளுக்கும் மேல் சக்தியாக இருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் தானே காரணபூதனாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட பகவானுக்கு இப்படி ஒரு கஷ்டம். ஏன்னா மனுஷால் இருக்கணும்னு காட்டுறதுக்கு வந்த அவதாரமாகினால தந்தை சொல்லு நிற்க மந்திர அப்பா சொன்னதை கேட்கணும். அதே சமயத்தில் அம்மாவை குளிரணும் இல்லையா? ரெண்டு பொறுப்பு இருக்கு இல்லையா? அப்போ அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நீங்கள் இருந்துருக்கோ, நான் பார்த்துக்கிறேன், என்ன காட்டில் நன்னா பரதம், அவர் சொன்ன வார்த்தையே சொல்லி என்ன காட்டில் நன்னா பரதம் பார்த்துவா, அவங்கள நீ கவலைப்பட வேண்டாம், இருந்தோ நான் போயிட்டு வந்துடுறேன், அதனால் என் கூட நீங்கள் வர முடியாது, அதனால் தர்மத்தை காப்பாற்றணும், அதுவும் தான் நமக்கு முக்கியம். அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் எல்லாம் சொன்னால் கடைசியில் ராமபிரான் ஒன்றுக்கு எனக்குமே ராமனை மாற்ற முடியாது. ஒரு சங்கல்பம் எடுத்துட்டான்னா சங்கல்பத்திலேருந்து ராமனை மாற்ற முடியாது, திருப்ப முடியாது, தெரியும். சங்கல்பம் எடுத்துட்டான், ராமனை மாற்ற முடியாது. இப்போ என்ன சொல்லணும்னா ஆசீர்வாதம் தான் பண்ணணும். அம்மா போகிறவனை போய் கட்டுட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால சொல்கிறாள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உன்னை காப்பாற்ற, கொசுக்கள்லாம் உன்னை கடிக்காம ஆரம்பம், கொசு கடிக்காமல் இருக்கட்டும், பூச்சிகள்லாம் உன்னை கடிக்காமல் இருக்கட்டும், காட்டில் இருக்கக்கூடியான பாம்புகள்லாம் உனக்கு காவலாக இருக்கட்டும், காட்டில் இருக்கிற விருட்ச தேவதைகள்லாம் உன்னை ரட்சிக்கட்டும், ராத்திரி பகலுக்கான தேவதைகள்லாம் ரட்சிக்கட்டும், பெரிய மழை பெய்யும், பெரிய அருவி வரும், வருணதேவன் உன்னை ரட்சிக்கட்டும், பெரிய காற்று அடிக்கும் காணகத்தில் அந்த காற்று தேவதையான வாயு பகவான் உன்னை ரட்சிக்கட்டும். ஒன்றா சொல்லி ஒரு இஷ்ட தெய்வம் குல தெய்வங்கள்லாம் சொல்லி ஒரு மங்களாசாசனம் பண்ணுறாள். சுற்றி கண்ணனுக்கு பண்ண மாதிரி இல்லையா? என்ன பண்ணுவான்னா ஆயர்களுக்கு மாடு தான் குலதெய்வம். இப்போ மாடு குலதெய்வம்னா பசுமாட்டுட்டு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துடுதுன்னா குழந்தை என்ன செஞ்சான், பசுமாட்டுக்கு பின்னால் கொண்டு காட்டி அது பசுனுடைய கோமியம் கோமூத்திரங்களால் அபிஷேகம் பண்ணி உனக்கு அந்த பசுனுடைய அந்த வாழை அடி அவனை சுற்றி கேசவாய நமஹ நாராயணன் மகா நாரதர் பார்த்துட்டே இருக்காங்க. நாரதர் பார்த்துட்டு கேசவாய நாராயணன் மாதவாய சுற்றி அவனுக்கு ஒரு ரட்சை பண்ணி சொடுக்கி குழந்தைக்கு ஒரு கண்ணேரும் வராமல் இருக்கிறது இல்லை கோகுலத்தில். அப்போது அவரவர்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இப்படி சுற்றி போடுறதுன்னு உண்டு. அது மாதிரி எல்லாம் கௌசலை பண்ணினாலாம் ராமனுக்கு. எல்லா தேவதைகளும் ஒன்றை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே வந்து எல்லா தேவதைகள்டையும் ஒப்படைச்சிட்டு எப்படி கருட பகவான் இல்லையா அமிர்தம் கொண்டு வரும்போது அவள் தாயார் எப்படி ஆசீர்வாதம் பண்ணால் அது மாதிரி உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுறேன். வாமனாவதார பெருமாள் பரப்படும் போது கையில் எடுத்துட்டு விட்சிக்கு பரப்படும் போது தாயார் என்ன ஆசீர்வாதம் பண்ணாள், அந்த அதிதி மாதா பண்ண ஆசீர்வாதத்தை உனக்கு பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் உதாரணம் காட்டி சொல்லி அவர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வரணும்னு சொல்லி தேவரிஷி பிதர்கள்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி
அஷ்ட தேவதைகள் உன்னை பார்த்துட்டு இருக்கிற தேவதைகள் போகிற வழியில் உனக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிறார், சத்தாச்ச நியமே நச்சு, எந்த தர்மத்தை நீ காப்பாற்றுறியோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்று. சகவை ராகவசார்த்தூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. அந்த தர்மத்தை நீ அனுஷ்டிக்கிறியோ, ஸ்ரத்தாஞ்ச நியமேனச்ச, ஸ்ரத்தையோடையும் நியமத்தோடையும் இல்லையா, அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். தர்மம் காப்பாற்றணும். தர்மத்தின் பேரால் ஒரு ஆசை. ரிக்ஷோ ரட்சது ரட்சிதகாங்கிற சொல்கிறார், தர்மோ ரட்சது ரட்சிதகாங்கிற வாக்கியம் வேதம் சொல்கிறது. தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும், தர்மத்தின் பேரால் தான் காப்போம். அதனால் சொல்கிறாள், நீ எந்த தர்மத்தை நீ இவ்வளவு பிடிவாதமாகவும் ஸ்ரத்தையோடையும் நியமத்தோடையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அந்த தர்மம் உன்னை என்னைக்கும் காப்பாற்றும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, தன் பேர் வந்திருக்கா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு, ஆண்கள்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ரட்சை ராமனுக்கு ரட்சை பண்ணி, அம்மா பிரதட்சணம் வந்தாள், குழந்தைய பிரதட்சணம் வந்து ரட்சை பண்ணி சௌரியமாக இருக்குதா அப்படின்னு ரட்சை பண்ணி அம்மா சொல்கிறாள் இல்லையா, பரப்புறாள். அம்மா விட வந்து ஜானகி மாதாட்ட சொல்லணும், அதுக்காக பரப்புறார். லட்சுமண சுவாமி ஏன் நிமிந்தா அண்ணா எப்பவுமே எதிர்த்தே பேசணும். எப்படி தசரதன் முன்னால் ராமன் வரமாட்டார், தசரதன் முன்னால் ராமன் வரமாட்டார். தசரதன் முன்னால் ராமன் வராதனால தான் தசரதனுக்கு ராமனை தெரியலையா ரொம்ப. அதனால சொல்கிறார், ஊருக்கு வரும்போது மாடத்துலேருந்து பார்க்குற, திருப்பி ராமனை அனுப்பிச்சுட்டு பட்டாபிஷேகண்டா அவனுக்கு அப்படியே ராமனை அனுப்பிச்சுட்டு பட்டாபிஷேகத்துக்கு போக சொன்ன ராமனை மறுபடியும் சுமந்திரரை கூப்பிட்டு, சுமந்திரரே ராமனை கூட்டிகிட்டு வரோம். அம்மாட்டு நாளைக்கு பட்டாபிஷேகம்னே அவனும் சரின்னுட்டு போயிட்டான். பட்டாபிஷேகம்னா எவ்வளோ பொறுப்பு இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அவனுக்கு. பாக்கியம் ஆட்டுறதுன்னா சாமானியமா, அதெல்லாம் எந்த தர்மத்தையும் அவனுக்கு சொல்லலை. அவன் மாட்டு போயிட்டான், நீங்கள் போய் மறுபடியும் கூட்டிட்டு வாங்க இல்லையா அப்படின்னா. இப்போ தான் போயிருக்கார் ராமன், திரும்பி போய் அழைக்கிறார், சுமந்திரர் போய் அழைக்கிறார். சுமந்திரர் போய் அழைச்சா இப்போ தானே அப்பா கூட்டாருன்னு சொல்லலையா, டக்குன்னு ஏறிப்பான்ட்டு வரார். சுமந்திரரும் ராமனை கூட்டிட்டு வானா உடனே பரப்பிட்டார். ராமபிரான் உடனே பரப்பிட்டு வரார். அப்படி வரச்சே ராமன் வீதியில் வரார் இல்லையா, ராஜ வீதி நேரம் அப்படி அரண்மனை மாடியில் இருக்கார். அதை நம்ம பல்கனின்னு சொல்லுவோமே, அது மாதிரி பல்கனியிலேருந்து இப்படி பார்க்கிறார் ராமன் வரதை. ஏன்னா ராமனுக்கு சொல்லணும் ஆர்வத்தினால இங்கே வரார் ராமன் அப்படி பார்க்குறாரு. அப்படின்னு ஏந்து ராமன் வரார் ராஜவீதியில் வரச்சே இந்த ஜனங்கள் ஒத்தொத்தரையும் அவர் மரியாதை பண்ணிட்டு வரதை அப்படி பார்க்குறார். அந்த அழகான அந்த தலையில் முன்னால் அந்த குடை இருக்கே, அந்த குடை அப்படி ஆடுறது, அதில் இருக்க முத்து வடங்கள்லாம் அப்படி முன்னால் வந்து இப்படி அலையிறது. ராமனுடைய முகம் அந்த தேர் இப்படி ஆடுறதுக்கு தகுந்து அப்படி ஆடின வருது. இந்த அழகை இருந்து பார்க்குறேன், அவ்வளவு அழகு. நான் ஏன்னா இப்போ சொன்னாரே, இப்போ வசிஷ்டர் சொன்னாரே, அந்த அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுறா ஜனங்கள்னு சொன்னார் இல்லையா. உண்மையில நீ ஆட்சியாக பண்ணினதுல எந்த கோளாறும் இல்லை, ஆனால் ராமனை அந்த சீட்டில் உட்காத்தி அழகு பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாளே. அப்படி ராமனுடைய அழகு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த அழகுபடுத்துகிற பாடு, அந்த அழகு என்னன்னு இது வரைக்கும் பார்க்கல, ஏன்னா பின்னாலே நின்றுட்டு இருந்தான் இல்லையா. இப்போ தான் மேலே இருந்து பார்க்குறாரு ராமன் வரத வீதியில் நேராக பார்க்குறார் இல்லையா. இவ்வளவு அழகா ராமன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். எனக்கு சொன்னது சரிதான், நம்ம வசிஷ்டர் சொன்னது சரிதான், அவ்வளோ அழகா இருக்கான் அந்த குழந்தை அப்படின்னே பார்த்தா. அங்கேருந்து வந்து அவன் ஏறுற வரைக்கும் பார்க்கறது, படி ஏறி மேலே வந்து அப்படி ராஜ கம்பீரமாக உட்காந்தா கையை அப்படி பிடிச்சி பார்த்து, நான் சின்ன வயசில் இருக்க மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உட்காத்தி, ராமா சரி போயிட்டு வா, அவ்வளோதான் சொல்லணும்னு கூட்டாரே சொன்னார் வேண்டார். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா ரூபத்தினாலே அவனோட காம்பீரியம், அவன் நடக்கிற மக்கள் நடந்துக்கிற நடனை பார்த்துவான், தைரியம் வந்துவிட்டோம். உடனே என்ன சொல்கிறான், இவனு தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, அதுக்கே தெரியறது அப்படின்னா அனுப்பிச்சிட்டார். அப்பா கூப்பிட்டாரே திருப்பி அனுப்பிச்சுட்டாரேன்னு ஒன்றும் சொல்லலை ராமன் இல்லைங்களா. அப்போ அந்த அழகை பார்க்க ராமன் முன்னால் பார்த்தா தானே. தசரதன் முன்னாலேயே வராத ராமனே தசரதன் அபூர்வமாக பார்த்தார் ராம தரிசனத்தை. அதே மாதிரி இப்போ லட்சுமணன் பின்னாலேயே நின்றுட்டு இருப்பான், எழுத்து பேசாத பிள்ளை, முன்னால் வரமாட்டான். அதனால லட்சுமணனை தெரியாது ராமனுக்கு, பின்னாலேயே பண்ணிட்டு இல்லையா. ராமன் முன்னால் இப்படி வந்துட்டார்,
லேசாக அப்படி முன்னுக்கு வந்துட்டு லட்சுமணசாமி சொல்கிறார், கையை கட்டி நிற்கிற லட்சுமணசுவாமி கையை உதறிட்டே பேசுகிறார். ஐயா அழகாக வால்மீகி காட்சிப்படுத்துகிறார் எப்படி நடந்தது. ஏன்னா இது பார்க்குற மாதிரி பார்த்து சொல்கிறார் இல்லையா. கையை உதறிட்டே அண்ணா, நான் சொல்லக்கூடாது, சின்ன பையன், நான் சொல்கிறேன், ஒருத்தர் தர்மத்தை மீறுறான்னா தர்மத்தை நம்ம மேற்கடிச்சு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா. உங்களுக்கு மூத்தவனுக்கு பட்டாபிஷேகம் இது வரைக்கும் நம்ம குலத்தில், இது இக்ஷ்வாகு வம்சத்தில் மூத்தவனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு இருக்குது. அப்படி மூத்தவனுக்கு தான் பட்டாபிஷேகம்ன்ற ஒரு சம்பிரதாயத்தை மாற்றுறதுக்கு சட்டத்தை மாற்றுறதுக்கு யார்? ராஜாவே மாற்றுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டான சட்டம் இது, குலச்சட்டம். அந்த சட்டத்தை மாற்றுறார் அப்படின்னு சொன்னால் ராஜா ஏதோ வசப்பட்டு மாற்றுறார், ஏதோ ஒருத்தருக்கு அடிமையாக்கி மாற்றுறார், அவருக்காக இஷ்டத்துக்கு மாற்றுறாருன்னா அதை தடுக்கிற பொறுப்பு ராஜசேவகர்களால் நமக்கு உண்டு இல்லையா. கீழே வேலை பார்த்தாலும் கூட மந்திரிக்கோ சேனாதிபதிக்கோ ராஜா தப்பு செய்கிறான்னா எடுத்து காட்டுறதுக்கோ அதுலேருந்து அவரை விடுதலை பண்ணுறதுக்கோ இவாளுக்கு உரிமை உண்டு இல்லையா. அப்போ நம்ம ராஜசேவகர்கள், நீ இளவரசன் ராஜசேவகன், உனக்கு அந்த உரிமை உண்டு இல்லையா. ராஜா இந்த தர்மத்தில் இருந்து மீறனா உரிமை. அப்போ யார் தடுக்கிறது? வசிஷ்டர் தடுக்கலை, சுமந்திரர் தடுக்கலை, மந்திரிகள் தடுக்கலை, சேனாதிபதிகள் தடுக்கலை, எல்லாரும் ராஜ மரியாதையினால் தடுக்கலை. அப்போ யாராவது தடுக்கிறதுக்கு வேணும் இல்லையா. நான் தடுக்கிறேன். உங்கள் பட்டாபிஷேகத்துக்கு என்ன தடை வருதோ அந்த தடையை நீக்கி உங்களை ராஜாவாங்க. அதுக்கு எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எத்தனை சைன்யத்தில் வந்தாலும் சரி, எல்லா சைன்யத்தையும் தம்சம் பண்ணி நான் உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன். இது என்னோட தர்மம். உங்களுக்கான இந்த குல தர்மத்தை காப்பாற்றுறது என் பொறுப்பு இல்லையா. நான் பண்ணி வைப்பேன் பட்டாபிஷேகத்தை. யார் மீறுறதுன்னு நான் பார்க்குறேன். தேவர்கள் வந்தாலும், யக்ஷர்கள் வந்தாலும், ராட்சசர்கள் வந்தாலும் எதிர்த்து ஜெயிச்சு நான் அந்த பட்டாபிஷேகத்தை பண்ண. தெய்வ சங்கல்பம் மாறுறதுன்னா தெய்வ சங்கல்பத்தை மாற்றுவோம். தர்மத்துக்காக ஆத்திரேன், நான் பண்ணுறேன். என் கையில் என்ன வில்லு சும்மாவாக இருக்குது? கையில் வச்சுட்டு இருக்கிற அலங்காரத்துக்காக வில்லு வச்சுட்ருக்கேன். நான் படித்த படிப்போ சாஸ்திரங்களோ இந்த வில்லுனால் பண்ணுற தனுஷ் சாஸ்திரமோ நான் சும்மா பார்த்து அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்காக நான் இந்த வில்லு வச்சுட்டுருக்கேன். இந்த வில்லுனால் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இந்த அம்புகள் வெறும் அம்பரையில் தூங்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் உபதேசம் பண்ண நாமங்கள்லாம் எனக்கு இந்த எல்லாம் இதில் சித்தமாக இருக்கு. இந்த அத்தனை அஸ்திர சஸ்திரங்களையும் வச்சு நான் ஜெயிப்பேன். எல்லாரையும் ஜெயிச்சு உங்களுக்கு பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம் எது இடையூறு வருதோ எல்லாத்தையும் ஜெயிப்பேன். கோபம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆதிசேஷனோட அவசரம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கான். பேசுகிறார், பேச ராமன் அப்படியே பார்த்துங்க. லட்சுமணனும் இவ்வளவு பேசுவானா? பேசாத குழந்தை இவ்வளவு பேசுகிறானே. லட்சுமணன் சமாதானம், லட்சுமணா சொல்கிற தர்மம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாற்றுறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டேன். முதல் காரியம், அவர் பிதா, அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும். அதான் பிள்ளை. அதனால் அப்பாவை மீற முடியாது. நம்ம அப்பா இது வரைக்கும் என்ன தர்மத்தை மீறியிருக்காரா? சத்தியத்துப்படி வாழலையா? முன்னோர்கள் வச்சபடி வாழலையா? ஏதாவது காரணம் இருக்கணும். அப்பா சொல்கிறத ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன திறமை? அப்பா தர்மத்தை மீறிவிட்டாருன்னு நீ சொல்ல விடாது. என்ன தர்மம்னு உனக்கு தெரியும். தர்ம சூக்ஷ்மம் முக்கியம். தர்மம்னு வெளிப்படையாக தெரிகிற தர்மம் இருக்கும், தர்ம சூக்ஷ்மம் இருக்கும். இப்போ தர்ம சூக்ஷ்மம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா, நம்ம படிக்காத விஷயம் நிறையா இருக்குப்பா. அனுபவபூர்வமான விஷயம், ஒரு ராஜ்ய காரியம்னா அனுபவபூர்வமான விஷயம் நிறையா இருக்குது. நம்ம படிக்கிறதுக்காகலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதிதாக பண்ண வேண்டிய விஷயமும் நிறையா இருக்குது ராஜ்ய காரியத்தில். ஆனால் தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் அதை எப்படி பண்ணணுங்கிறது ராஜாவுக்கு தெரியும். அப்போ அப்பா இவ்வளவு கடைப்பிடிச்சவர். அப்பாங்கிறதுனால மீறக்கூடாது. ரெண்டாவது ராஜாங்கிறதுனால அரசன் பண்ண அதுதான் ஆணை. அரசன் போடானா போகணும், இல்லைன்னா இருக்கணும். அதானே ராஜாவுக்கு கட்டுப்படுறது. இப்போ அரசன்கிற காரணத்தினாலையும் மீற முடியாது, அப்பாங்கிற காரணத்தினாலையும் நீ மீறக்கூடாது. நம்ம அரசன்கிற காரணத்தினாலையும் அவரை மீறுறதுக்கு நமக்கு யோகியத்தை இல்லை. ஏன் அதுலேயும் சக்கரவர்த்தி இவ்வளவு அரசர்களும் ஒத்துண்டு ராஜ்யம் பண்ணுறான்னா அவர் ஏதாவது தப்பு பண்ணிடுவாரா? அப்போ சக்கரவர்த்தி, அதனால் நம்ம மீறுறதுக்கு இல்லை. மூணாவது காரணம் என்னன்னா, நமக்குலாம் சொல்லி கொடுத்தோம் குரு. அப்பா தானே பின்ன பரம குருவா முதல்ல வர அம்மா அப்பாட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கணும்.
அதனால குரு பிதாவே ஒரு குரு, அதுக்கு ராஜ்யகாரியம் சொல்லிக் கொடுக்குற குரு, நம்மளை வழி நடத்துகிற குரு. அப்போ அப்பான்னா மீறக்கூடாது, ராஜான்னா மீறக்கூடாது, சக்கரவர்த்தியும் மீறக்கூடாது. அப்புறம் குரு, குருங்கிற ஸ்தானத்தை உயர்ந்தது. அப்போ நம்ம எந்த விதத்துலையும் அவரை மீறுறதுக்கு இல்லைப்பா, அவரை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இல்லை. நம்ம அறிவு அந்த அளவுக்கு வளரல. அதனால் அவர் ஏன் செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ராஜா பல காரியத்தை ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நீ சொல்லாதே அப்படின்னா லட்சுமணனுக்கு கோபத்தில் இருக்கிறதுனால அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது, கையெல்லாம் அப்படி ஆடுறது, வில்லு அப்படி ஆடுறது கோபத்தில். அவர் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு சொன்னால் கொஞ்சம் சமாதானம் ஆறான். அப்புறம் என்ன பண்ணாருன்னா அப்படி தோளில் அப்படி கையை வச்சுட்டா தெரிகிறது ஸ்ரீ வைகுண்டம் தெரிகிறது, பெருமாள் படுத்துட்டு தெரிகிறது, தான் ஆதிசேஷனாக இருக்கிறது தெரிகிறது, ஸ்வரூபம் தெரிகிறது. சில இடத்துல பெருமாள் அப்படி காட்டுவார் இல்லையா? மனுஷனாக இருந்தால் கூட மனுஷன் சொல்லிட்டா கூட அவனை சமாதானப்படுத்துறதுக்கு இப்போ வேறு வழி இல்லை. அவன் தோளில் கையை வைக்கிறார், அவனுக்கு தெரிகிறது இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிகிறது, இப்போ பின்னால் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு பண்ணுறது, முன்னால் என்ன காரியம் நடந்ததுன்னு தெரிகிறது. இவ்வளவும் தெரிஞ்சவொடனே அப்படியே பொங்கிட்டு வர பாலில் சொட்டு தீர்த்தம் விட்டால் அப்படி உள்ள போயிடும் இல்லையா? இருக்கிறது பால் கொஞ்சோண்டு தண்ணி விட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள போயிடும் இல்லையா? அது மாதிரி லட்சுமணன் அடங்கினாங்க. டக்குன்னு அப்படியே குறைஞ்சி போனால் அந்த கோபம் வந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணு கத்துவா. அப்புறம் அந்த கோபத்துக்கு சமாதானம் ஆகும்போது என்ன பண்ணுவான்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா படத்தை அழுதுருவா. அப்போ என்னன்னா லட்சுமணனுக்கு கண்ணால் ஜலம் வந்து அழுது அண்ணான்னு தோண்டுட்டான் இல்லையா? தோண்டா அப்படி தோளில் பிடிச்சிடுவா, கூட்டிகிட்டு வரார். பின்னால் அப்படியே நட தளர பின்னால் அத்தனை லட்சுமணனுடைய சகாக்கள் அத்தனை பேருக்கும் அதே அபிப்பிராயம் தான். ஆனால் ராமனை எதிர்த்து பேசலை. ஆனால் பின்னால் வரா எல்லாரும். ராமன் அப்படியே வராராம். ஜனங்களை அப்படி நிமிந்து பார்த்துட்டு வர முடியாது, வரா விறுவிறுன்னு வரா. ராமன் போகிற வேகம் இல்லையா? பகவானுக்கு ஒரு சொராயை நமகான ஒரு அர்ச்சனை உண்டு. அவனோட வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம். பகவான் போகிற வேகம் தெரியாது, அவ்வளோ வேகமாக இல்லையா? கஜேந்திர மோட்சத்துக்கு போது சொல்கிறார் சுகாச்சாரியாள், கஜேந்திரனை போய் காப்பாற்றணும்னா போனால் பெருமாள்னு தெரிஞ்சால் தான் போகணும். நேரம் போயிடலாம், சங்கு சக்கர கதையெல்லாம் வச்சுட்டா தான் பெருமாள் காட்டி. ஏன்னா அவன் கூப்பிட்றான், ஆதி மூலமேனு கூப்பிட்றான், நிரூபிக்க வேண்டியது இருக்குது. அவனும் சமாதானம் ஆகணும். அதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டாரான். இதெல்லாம் எடுத்துட்டது மட்டும் இல்லை, வெறுன போகக்கூடாது ஒரு ராஜாவே. அப்போ ஒரு ஆசிரமத்தில் போகணும். நம்மளே வெறுன போய் இறங்கினா ஒரு மதிப்பு, காரில் போய் இறங்கினா ஒரு மதிப்பு இல்லையா? கல்யாணங்களுக்கெல்லாம் போகிறவல்ல ஏதோ அந்த ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு காரில் போய் இப்படி இறங்கியாச்சுன்னா அவர் வரா ஒரு மதிப்பு. அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணாரா, கருடாழ்வாரை கூப்பிட்டு கருடாழ்வாரில் ஏறிட்டு போகிறாராம். கருடாழ்வார் எங்கே பெருமாள் விரட்டாலும் பின்னால் போகிறவர் தான். ஆனால் கருடன் போகிற வேகம் போகலையா? கருடன் போகிற வேகம் போகலன்னா என்ன பண்ணார்னா, கருடனை காலில் இடிக்கிட்டு பெருமாளே வேகமாக போகிறான். கருடன் போகிற வேகம் போகல, கருடனை காலில் இடிக்கிட்டு பெருமாள் வேகமாக போகிறார். கருடனை காட்டிலும் வேற அவன். அப்போ ஸ்வராயை நமகா, இது ஒரு அர்ச்சனை. வேகத்துக்கு நமஸ்காரம் இல்லையா? வேகத்துக்கு நமஸ்காரம். இந்த பகவானோட வேகம் அப்படி இருக்குதான். அது மாதிரி இப்போ ராமன் வந்து எல்லாருக்கும் கவலைப்படுவாளே அப்படின்னா அவளை கவலைப்படுத்தாமல் எப்படி நடக்கணும்னா விறுவிறு நடக்கிறான். பெருமாளுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லையா? கஜகதி, சிம்மகதி, வியாக்கிரகதி, சார்தூலகதி அப்படின்னு இதெல்லாம் எப்போ பயன்படுத்தணும்னு சொல்கிறார். ராமன் வந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்தில் சார்தூலகதியை பயன்படுத்தலாம். சார்தூலம்னா என்னென்னா புலி பயந்துட்டு ஒதுங்கிறது இல்லை, ஆனால் பாயறதுக்கு அப்படியே தக்கம் பார்த்து பின்னால் கால் எடுத்து வைக்கணும். ராமன் பின்னால் கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் பின்னால் கால் எடுத்து வைக்கிறான்னா அந்த தர்மத்தை எப்படி அனுஷ்டிக்கலாம், இப்படி தர்ம சூட்சமான ஒரு சங்கடங்கள் வரும்போது இந்த தர்மத்தை எப்படி வழிவிடாமல் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் தயங்கிற மாதிரி தயங்கி முன்னால் போகணும். சார்தூல கத்தியை போட்டார். நடையிலேயே அதை காட்டினாருங்க. சார்தூல கத்தியை போடுறான பகவான். அப்படி தயங்கி இவாளை சொல்லியும் சொல்லாமல் நடக்கிற ஒரு நடை, இந்த நடையை போட்டார் இல்லையோ? எப்படி இருக்கு ரகுநாதன் தான் பாவம். பிரபு நடக்கிற அழகு
இல்லையா? நடை அழகு அங்கே தான் சார்தூல கெத்தி அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து பார்த்தா ராமனுக்கே வந்தது இல்லையோ? ஏன்னா ரங்கநாதனை தானே அவரை உபாசனை பண்ணுறார். ரங்கப்பிரபுவை பார்த்து பார்த்து தான் ராமனுக்கே அந்த நடை அழகா அப்படி ஒரு சார்தூல கெஞ்சி போட்டு நடக்கிறாள் அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நான் உள்ளுக்குள்ளேயே போகிறேன், மேலாட்ட கதையில் போகிறேன் இல்லையா? உள்ள அப்படி நடந்த அற்புதமாக கம்பீரமாக பிரபு போகிற அழகு. பின்னாலேயே இந்த குழந்தைகள்லாம் என்ன வருத்தப்பட்டு வராராம். லட்சுமணன் துவண்டு வராராம் பின்னால். ராமனுக்கு இப்போ மனசில் ஒரு கவலை. அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டேன், அடுத்த முடியுது ஆத்துக்காரியை எப்படி சமாதானப்படுத்தேன்? குழந்தையாச்சே, சின்ன குழந்தையாச்சே, சுகத்திலேயே வாழ்ந்தோம், துக்கம் தெரியாமல் சுகத்திலேயே வாழ்ந்து, பிறந்த இடமும் முட்டி வாழ்ந்த இடமும் முட்டி, இப்படி ஒரு சுகத்திலேயே வாழ்ந்து இந்த நாள் அந்த குழந்தைகிட்ட போய் இப்படி திடீர்னு இப்படி ஒன்று சொன்னால் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிற குழந்தை இல்லையா? இவள்கிட்ட போய் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தயக்கம். இந்த தயக்கத்தில் கண் அப்படியே கலங்கியிருக்கான். கண் கலங்க அப்படி போகிறான். எதுவாக நட கட்டி எப்படி சொல்லலாம் யோஜனை. அந்த புத்தியே நிதானப்படுத்திக்கிறது. படபடான்னு பேசிடக்கூடாது, என்ன வேணாலும் பேசுவா இல்லையா? மனைவியை சமாதானப்படுத்தும் போது மனைவி அம்மாவே இவ்வளவு பண்ணி பேசினான்னா, அம்மாவே இவ்வளவு ஆத்திரப்பட்டாள், இவ்வளவு கஷ்டப்பட்டாள், இவ்வளவு வருத்தப்பட்டாள், துக்கப்பட்டாள் சொல்லும்போது இந்த மனைவி சின்ன குழந்தை என்ன பேசுவாளோ தெரியல. அவளுக்கு பேசுகிற மாதிரி நம்ம ஆத்திரப்பட்டுறக்கூடாது, கோபப்பட்டுறக்கூடாது. அவளுக்கு தகுந்த மாதிரி சமாதானப்படுத்தணும். மனசில் அப்படியே ஓடுறது, அப்படியே பெருமாள் போடுறோம். நடை அழகுலையே அப்படி காட்டுறார். தயங்கி 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 பகவான் போகிற அழகு. எனக்கெல்லாம் கதை நிமிந்து பார்க்கறதுக்கே முடியலையா பிரபுவால். போகிறாள் இப்படி பகவான் 7 கட்டை தாண்டி இந்த பெரியவர்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிற ராமன் வர ரூபத்தை பார்த்து தூரத்துலேருந்து பார்க்குறான். சீதை அக்ஷதையோடு வருவார், அழைக்கிறது வருவார். அப்படியே பார்க்குறது ராமன் வர அழைக்க பார்க்குறான். தயங்குறாருன்னு தெரிகிறது, ஏதோ மனசில் ஓடுறோம். சரியான மனைவி. கணவனுக்கு என்ன இருக்குது கண்டுபிடிச்சு வர 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 நிகாலேயே இப்படி இப்படி வரா ஏதோ அப்படின்னு சரியான மனைவி அதை ஜட்ஜ் பண்ணி வருது. உங்களுக்கு மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கலாம். பார்க்க ஏதோ கவலை இருக்கு, ஏதோ நடந்துருக்கு, இவர் இப்படி வரா, இவருக்கு நம்ம எப்படி பேசணும், இவரை கஷ்டப்படுத்திடாமல் பேசணும். அவளுடைய சிந்தனை பண்ணலாம். சீதையினுடைய சிந்தனை கஷ்டப்படுத்திடாமல் பேசணும். அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் வரார், அவரை தைரியப்படுத்தி பேசணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாளா? இவர் அங்கேருந்து வரார். வரும்போதே வந்தேளா வாங்கோ காப்போ எல்லாம் நன்னா நடந்த அப்பா கூப்பிட்டாரா, அப்பா சொன்னாரா, வந்தேளா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு கொடுத்த வரவாருக்கு கஷ்டப்பட்டு வரவருக்கு வாங்கணும். ஒரு துண்டு கொண்டு போய் கையில் கொடுத்து, முகத்தொடைச்சி கொண்டு கொடுத்து, கையலம்ப தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்து, ஒரு காப்பி கொடுத்து அப்படி உட்காந்து வச்சு உட்காந்து போங்கன்னா ஒரு ஆஸ்வாசம் படுத்துட்டா. அப்புறம் கேட்கணும், அந்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஆரம்பித்தா கஷ்டமாக அது மாதிரி உபச்சாரம் பண்ணுறாள் தாயா. அவன் அப்படியே பேசுகிறான். அம்மா இந்த உபச்சாரத்துக்கெல்லாம் இல்லை, இப்படி பூமியை பார்த்துட்டே பேசுகிறான். உபச்சாரத்துக்கெல்லாம் இல்லை, அப்பா கானகத்துக்கு அனுப்பிச்சிருக்கார், பரதத்துக்கு சொல்லியிருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் இப்போ போயிட்டு டக்குன்னு திருப்பி வந்துடுவேன். ஒரு 2 வருஷம் 4 வருஷம் ஒரு 6 வருஷம் அப்படி போயிட்டு நான் வந்துடுவேன். நீ சமாதானப்படுத்திட்டு அம்மாவை பார்த்துக்கோ, அப்பா பார்த்துக்கோ, விசாலமாக பார்த்துக்கோ. பரதன் தான் ராஜ்யத்தை ஆள போகிறான். இது வரைக்கும் உனக்கு கிடைச்சதான அந்த மரியாதைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சக்கூடாது. ராஜா என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான் நடக்கும். அப்போ ராஜா சொல்கிறதுக்கு மீறிடாமல் நீ கொஞ்சம் வயசில் பெரியவள்னோ இல்லை நீ ஸ்தானத்தில் பெரியவள், அண்ணா மனைவி அப்படிங்கிறதுலையாலோ நீ மீறிடக்கூடாது. அவர் ராஜா சக்கரவர்த்தி, அந்த எண்ணம் உன் மனசில் இருக்கணும். அதனால் பரதனை மீறிடக்கூடாது. பரதன் தான் ஆள்றான்னு எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்பாவை பார்த்துக்கணும், அம்மா பார்த்துக்கணும், திருமத்தை காப்பாற்றணும், குலம் திரும்ப படிக்கணும். ரங்கநாதனுடைய ஆலய ஆராதனைகள்லாம் நன்னா நடக்க பார்த்துக்கோ அப்படின்னு பேசிட்டே வரார். சீதாமாதா அப்படியே பார்த்துட்டே ஹாஹாஹா சிரிச்சாங்க.
சிரிச்சுட்டு நீ இங்கே இரு நான் வந்துடுறேன், நீங்கள் எப்போ இப்படி பேச ஆரம்பிச்சீள் அப்படின்னு கேட்டார். சீத்தை கேட்குறேன், நீங்கள் எப்போ இப்படி பேச ஆரம்பிச்சீள்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கே, தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர் நீங்கள். அம்மா போய் பார்த்தாளா? அம்மாட்ட சொன்னாளா? அம்மா அம்மா சொல்லித்தான் வரேன். அம்மா என்ன சொன்னா? இங்கே இருந்துடுன்னா. நீங்கள் என்ன சொன்னாள்? இல்லை நான் போகணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்பா சொன்ன வீரத்தை. சரி, இப்போ அம்மா சும்மா இருந்திருக்க மாட்டாளே, வேற என்ன சொன்னா? உன் கூட நான் வந்துடுறேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னாள்? உன் கூட வரக்கூடாதுன்னா கணவன் கூட இருக்கிறது தான் ஒரு மனைவி விசேஷம். அதுதான் அப்பாவை பார்த்துக்கணும், பார்க்கணும். அம்மாவுக்கு சொன்னாடா? அம்மாவுக்கு சொன்னாடா? வேற என்ன சொன்னாள்? தர்மத்தை சொன்னேன். என்ன தர்மத்தை சொன்னேன்? கணவன் இருக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகிற வரைக்கும் அப்பாவோட இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்பாவோட கண்ட்ரோல். ஏன்னா பெண்கள் மென்மையானவர்கள், அவளுடைய உடற்கூறினால அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை நம்முடைய சாஸ்திரம் சனாதனம் கொடுக்குறது. அப்பா கல்யாணம் ஆரம்பினால வரைக்கும் அப்பாவோட கண்ட்ரோல்லையே இந்த குழந்தை இருக்கணும் இல்லையா? அப்பாவோட கண்ட்ரோல். கல்யாணம் ஆகிட்டா கணவனோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த குழந்தை கணவனுக்கு அவனுடைய பாதுகாப்பு. தகப்பனாருடைய காலத்துக்கு பின்னால் இல்லை, தகப்பனார் எங்கேயும் போயிருக்கிறவங்க விட்டு போக வேண்டிய இல்லையா, ராஜகாரியமாக எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? அந்த மாதிரி காலத்தில் குமாரன் பிள்ளையினுடைய பாதுகாப்பில் ஒரு தாய் இருக்கணும். தனிச்சிருக்கக்கூடாதுமா, பெண்கள் தனிச்சிருக்கக்கூடாது, பல ஆபத்துக்கள் இருக்குது. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு விதிச்சு ஒரு சட்டம். அப்போது தாயார் அந்த மாதிரி. அப்போ என் கூட வரக்கூடிய காலம் இல்லையா? அப்போ அப்பா இருக்கா, அப்பா கூட தான் இருக்கணும். அதனால் நீங்கள் அப்பாவை பார்த்துக்கிறது தான் முறைன்னு சொன்னேன், தர்மத்தை சொன்னேன். அப்போ அந்த தர்மம் எனக்கு இல்லையா? அந்த தர்மம் எனக்கு, நான் உங்கள் கூட தானே இருக்கணும், உங்கள் கூட தானே இருக்கணும். நீங்கள் தர்மம் செய்ய ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்கள் தர்மம் உங்கள் கூட வர்றது தானே பதிவிரதா தர்மம் எனக்கு. அந்த தர்மத்தை நான் அனுஷ்டிக்க வேண்டாமா? இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. காடுங்கிறது பயங்கரமானது. நிறைய சுங்கம் குடி காடுகள்லாம் இருக்கும். திடீர்னு பூச்சிகள்லாம் வந்து விழும். பெரிய பெரிய வண்டு இங்கே இருக்கிற மாதிரிலாம் செஞ்சு வந்தா இருக்காது. பெரிய பெரிய வண்டுகள்லாம் வந்து விழும். விஷ ஜந்துக்கள். ராத்திரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். பகல்லையே காடு இருட்டாக இருக்கும், ராத்திரியில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். செவற்கோழி முதலாளர்கள்லாம் கத்துற மாதிரி நினைக்காது. இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் கத்துறது, ராத்திரி சுத்தம். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு அருவிகள் பெருக்கெடுத்து கொண்டு காட்டாற்று வெள்ளம் மாதிரி பயம் ஏற்படும். சுகமான ஆசனங்கள் கிடைக்காது படுத்துறதுக்கு. இங்கே மாதிரி சமைச்ச உணவு கிடைக்காது. காய் கனி கிழங்குகள் தான் சாப்பிடணும். நம்ம நிஷ்டையில் இருக்கணும், மிருதத்தில் இருக்கணும். ஆபத்துக்கள் நிறைய இருக்கிற இடம். நிழலை பார்த்தாலே பயந்துக்கிறவர் நீ குழந்தை இல்லையா? இது நிழலை பார்த்தீங்கன்னா வெளியில் பழக்கம் இல்லாத நம்மளே திடீர்னு நிழலை பார்த்து பயந்து அது மாதிரி இருக்கும். அதனால் காட்டில் வந்து பிளவையும் நீ ஏற்றுட்டு வர்றது கஷ்டமா. நீ அப்படி போகக்கூடாது, காட்டு வரைன்னு சொல்லக்கூடாது. நீ சுகமாக வாழ்ந்தவள், நீ சுகமாகவே இருக்கணும்னு அப்பா நினச்சிருக்காரு. அதனால் நீ சுகமாக வாழ வேண்டிய நீ 14 வருஷம் சீக்கிரம் வந்துடுவேன். நான் தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு நான் வந்துடுவேன், அப்புறம் எல்லாம் பழக்கம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதுக்கும் சிரிச்சாள். சிரிச்சு விட்டு சீதா மாதா பிரத்யுத்தரம் சொல்கிறாள். என்ன பிரத்யுத்தரம் சொன்னாள்னு நாளைய தினம் அனுபவிப்போம். புத்தகுறைகளுக்கு பெரிய மன்னித்தடியை ஆசீர்வதிக்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம். நாம் வல்ல இறைவன் ஸ்ரீ பூமியிலாக அருணக்கமல மகாலட்சுமி சமேதமாகிய தெய்வீக வாசுதேவ சுவாமி இது சரணாரவிந்தத்தில் போகின்றோம். இந்த நாள் மழை காரணமாக மண்டபத்தில் சூழ்நிலை, நம்ம ஜெயந்தியில் லீவ் விடுறதில்லை. யாராவது பண்ணிவிடுவோம், ஐயா சுவாமி விடுறதில்லை. அதனால் 2 நாள் லீவ் விட வேண்டியதாக மன்னிக்க வேண்டுமா பிரார்த்திச்சு. எல்லாம் வல்ல இறைவனும் ஸ்ரீ பூமிராஜா மகாலட்சுமி சமேதனும் ஆகிய தெய்வீக வாசுதேவ சுவாமி சரணாரவிந்தத்தில் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலாம்பயரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்ததளாயதாட்சம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி.
அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அளித்துக் காப்பான் ஏவமே தத்புராவிருத்தம் ஆக்ஞானம் பத்ரமஷ்டு மகாபிரவ்யாஹரத விஸ்வப்தம் பலம் விஷ்ணு பிரவர்த்ததம் லாபத்தேஷாம் ஜயத்தேஷாம் குதத்தேஷாம் பராபவः येषां इन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठितः काले वर्षतु पर्जन्यो पृथिवी सस्यशालिनी तेषोऽयं शोभरीतो ब्राह्मणाः सन्तु निर्भयाः कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जेतु श्रीरङ्गश्रीश्च वर्ततां स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं फलीसाः गोवेदवेद्या शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मंगलम कौसलेन्द्राय महनीय गुणात्मये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलम वेदवेतान्तवेद्याय मेकस्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मंगलम विश्वामित्रान्तरङ्गाय मिथिलानगरीपते भाग्यानां परिभागाय भव्यरूपाय मंगलम पितुर्भक्ताय सततं प्रादुर्गी सहसीतया नन्दिता किल लोकाय रामभद्राय मंगलम जगदासाकेतवासाय चित्रकूटविहारिणे सेव्याय सर्वयमिना धीरोधाराय मङ्गलम् सौमित्रिणां च जानज्ञाः चापबाणासिदारिणे संसेव्याय सदामत्य स्वामिने मम मङ्गलं दण्डकारण्यवासाय कण्ठितामरसत्रवे कृत्रराजाय भक्ताय मुक्तिदायास्तु मङ्गलम् सादरं सबरीदत्तफलमूला विलासिने सौलभ्यपरिपूर्णाय सत्त्वोत्तृप्ताय मङ्गलम् हनुमत्समवेताय हरीसाभीष्टदायिने वालिप्रवधनायास्तु महावीराय मङ्गलम् श्रीमते रघुवीराय सेतोल्लङ्घितसिद्धवे जितराक्षसराजाय रणवीराय मङ्गलम् आसाहात्यनकरीं दिव्याम् अभिषिक्ताय सीतया राजातिराजराजाय रामभद्राय मङ्गलं मङ्गलाशासनपरैः मताचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायस्तु मङ्गलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम् श्रीमद्दे विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भज सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा रघुनाथ महाराज की जय।